ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி ஆக்ஷன் படமாக வந்திருக்க வார் 2 இந்த படத்தை ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹிந்தி படம் தாங்க. பட் தமிழ் டப்பிங்கோட நம்ம தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்காட்டி உங்களுக்கு என்னோட ரிவ்யூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினை பார்த்தலாமா? இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினை சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹிருத்திக் ரோஷன் சார் வந்து தேச துரோகியாக மாறுறாரு. ஒரு மர்டர் ஒன்று பண்ணி ஒரு தேச துரோகியாக மாறுறாரு. அதுக்கு காரணம் அவருக்கு ஒரு மிஷின் இருக்குது. அதனால தான் அவர் தேச துரோகியாக மாறுறாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூனியர் என்டிஆர் சாரோட மிஷின் என்ன, நம்ம ஹிருத்திக் ரோஷன் சாரை பிடிக்கிறதா அவரோட மிஷின். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் அவங்க மிஷினை முடிச்சாங்களா இல்லையா? அண்ட் அவங்க மிஷினை செய்யும்போது அவங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடைபெறுது. அது என்ன சொல்கிற படம் தான் வார் 2. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பேரோட பெர்ஃபார்மர் யாருன்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட ஹீரோவான நம்ம ஹிருத்திக் ரோஷன் சார் அண்ட் ஜூனியர் என்டிஆர் சார். அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு ஆஃபில் வந்து நம்ம ஹிருத்திக் ரோஷன் சார் இருக்காங்கன்னா, இன்னும் ஆஃபில் நம்ம ஜூனியர் என்டிஆர் சார் இருக்கார். பட் ரெண்டு பேரும் அவங்க வர சீன்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, ஐயன் முகர்ஜி அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் எந்த ஒரு குறையில, டைரக்ஷனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது டெக்னிக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான். இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட்டிருக்காருன்னா, பிரீத்தம். அவங்க தான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு யார் பிஜிஎம் போட்டிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் போட்டிருக்காங்க. அங்கித் அண்ட் சஞ்சித், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் போட்டிருக்காங்க. பிஜிஎம் வந்து ஆகா ஓஹோ இல்லாட்டி கூட டீசெண்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த படத்தோட இன்னொன்று பெரிய பாசிட்டிவாக பார்க்குறது சினிமாட்டோகிராஃபி. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, பெஞ்சமின் அவர் தான் பண்ணியிருக்காரு. உண்மையாக சொன்னால் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் அந்த படம் பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் ரொம்ப ரிச் விஷுவலாக ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். ஸோ பெஞ்சமின் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன பார்த்தலாமா? இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பேசும்போது நெகட்டிவாக பார்க்குறது இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக் தான். இந்த படத்தோட பெரிய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இந்த படம் நான் தேட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்துட்டான். அவன்கிட்ட ரிவ்யூ கேட்கும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், படம் நல்லா இருக்குடா, ஆனால் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னான். பட் அவன் என்னை ஏமாற்றிட்டான். கொஞ்சம்லாம் இல்லை, கொஞ்சம் நிறையாவே இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. லாஜிக் மிஸ்டேக் இருக்க வேண்டியதாங்க, ஆனால் கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தால் டீசெண்டாக இருந்திருக்கும். நான் சிம்பிளாக ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். இது ஸ்பாய்லர் இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஹிருத்திக் ரோஷன் சார் வந்து, அதாவது கார் வந்து ட்ரெயின்லலாம் ஓட்டிகிட்டு போவார், ட்ரெயின் மேலே ஓட்டிகிட்டு போவார். இதெல்லாம் நம்மளால் நம்ப முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் பார்த்தேன். அதுவே ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் அடுத்த நெகட்டிவாக பார்க்குறது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. அதாவது இவங்க வாருக்கு யூஸ் பண்ண அதே ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வாரில் கொஞ்சம் இருந்துச்சு, இந்த படத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வார் ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், அந்த ட்விஸ்ட்டை நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்கிங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் கொஞ்சம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு ஆக்ஷன் படம் லாஜிக் இல்லாமல் நான் ஆக்ஷன் மட்டும் விரும்பி பார்ப்பேன்னா இந்த படம் நீங்கள் பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. பட் பிரச்சனை என்னன்னா, அது லாஜிக் மிஸ்டேக் தான். ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா நீங்கள் வந்து இந்த படம் ஒரு 1 டைம் தேட்டரில் போய் பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஓகே, உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்துன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். ஓகே.